ஹனாயில ட்ரெயின் ஸ்ட்ரீட் போயிருந்தபோது நாங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணது இந்த எக் காஃபி, கோகனட் காஃபி அண்ட் சால்ட் காஃபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை. நாங்கள் ஹனாயில லேண்ட் ஆனோடனே ரெடி ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ஃபர்ஸ்ட் போன பிளேஸே வந்து ட்ரெயின் ஸ்ட்ரீட் தான். ஃபர்ஸ்ட் பயங்கரமாக எல்லாருமே ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடி இந்த ட்ராக்லலாம் நின்றுட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம சைடில் ஒரு ஷாப்பில் உட்காந்துட்டு நம்ம தேவையான ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு ட்ரெயின் கோஸ்ட்டை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். நீங்கள் ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எக் காஃபி, கோகனட் காஃபி, சால்ட் காஃபி எல்லாம் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மஸ்ட்டு ட்ரை அந்த ஸ்பாட்ஸில். இங்கே ட்ரெயின் வரப்போ எல்லாருமே கரெக்டாக அந்த ஸ்பாட்ஸில் உட்காந்துருவாங்க. பாருங்கள், அங்கே ட்ரெயின் கரெக்டாக வருது. எல்லாமே கரெக்டாக அந்த லைனுக்கு வெளியில் உட்காந்துருப்பாங்க. போனப்போ அந்த பாட்டில் கேப் வச்சுருப்பாங்க, அது ப்ரெஸ் ஆயிடுச்சான்னு அதை எடுத்து பார்ப்பாங்க. இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து இந்த ஹோயான் லேக் பிரிட்ஜு. நாங்கள் போன டைம் ரொம்ப கிளைமேட் சில்லாக கூலிங்காக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வெயில் தெரியல, ஸோ அதனால் களைப்பும் தெரியல. இங்கே ரோட் கரெக்டாக அந்த ஒயிட் கிராஸ் இருக்க இடத்துல தான் கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் உள்ளார போகும்போதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதோட ஹிஸ்ட்ரி, இந்த பிரிட்ஜ் எதுக்காக கட்டினாங்க, இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு வியூ எப்படி இருக்கும், உள்ளே அந்த டர்ட்டில்ஸ்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 AM - 6 PM வரைக்குமே இருக்கும். வீக் டேஸில், வீக்கெண்ட்ஸில் 9 PM வரைக்கும் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து 9 to 10 PM கல்ச்சுரல் ஷோஸ் தான் நடக்கும். நீங்கள் ஹனாய் பிளான் பண்ணுறீங்க, ஒரு பேக்கேஜ் மூலமாக போகிறீங்க அப்படின்னா ஹோட்டல் புக்கிங்ஸ் வந்து ஒரு மெயினான பிளேஸில் போட்டுக்கோங்க. அதாவது ஓல்டு குவார்ட்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துல மெயினான இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஷாப்பிங்ஸ் போகிற ஸ்பாட்டும் சரி, இந்த லேக் பிரிட்ஜ் வர ஸ்பாட்டும் சரி, ட்ரெயின் ஸ்ட்ரீட் போகிறது எல்லாமே நியர்பையாக இருக்கும். நீங்களே பர்சனலாக போய் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கைடும் தேவையே கிடையாது. அந்த இடத்துல நீங்களே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பொறுமையாக டைம் கிடைக்கும். நீங்கள் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களுக்கு ஹனாயில் இந்த லோக்கல் டூர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். நீங்கள் மார்னிங் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த லேக் பிரிட்ஜில் ஆரம்பித்து ட்ரெயின் ஸ்ட்ரீட் முடிச்சுட்டு பக்கத்துலேயே இந்த ஷாப்பிங் ஸ்பாட்ஸ் இருக்கும். இது வந்து மார்னிங்கில் வந்து நீங்கள் இங்கே இருக்க ஷாப்பிங் ஸ்பாட்ஸ் பார்க்கலாம். இதே நைட் டைம்லேயும் இந்த லோக்கல் வீக்கெண்ட் மார்க்கெட்ஸ் மாதிரி நடக்கும். அது இன்னும் சூப்பராக இருக்கும். நைட் டைம்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் தனியாக டூர் கைட் வேணுன்ற அவசியம் இல்லை. நம்ம தனியாகவே நம்ம ஊரில் எப்படி போய் நம்ம இங்கேருந்து சென்னை போகிறோம், நம்ம ஊர்லேருந்து சென்னை போகிறோம் அப்படின்னா நம்மளே போய் டி நகர்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரியே நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். நம்ம ஊரில் சவுகார்பேட் டி நகரில் எப்படி பார்கெயின் பண்ணி வாங்குவோமோ அங்கேயும் போயிட்டு நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கணும். இல்லைனா ஓவர் எக்ஸ்பென்சிவாக சொல்லுவாங்க. நீங்கள் ஓரளவுக்கு கைடு கூட வச்சுருக்கீங்கனாலும் நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் டிரான்ஸ்லேட் மூலமாகவும் இல்லை இவ்வளோதான் அப்படின்ற மாதிரியும் சொல்லி நீங்கள் கம்மி பேசி வாங்கிக்கலாம். அவங்களே ஓரளவுக்கு ரீசனபிளாக ஃபீல் ஆச்சுன்னா அவங்களே தந்துடுவாங்க. நீங்கள் ரொம்ப மலிவான விலைக்கெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க அப்புறம் மூஞ்சு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வியட்நாம்லையும் சிக்கன் டிக்கா, பிரியாணி, மேன்டோ சூப் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.